மாறி வேந்தர் வேண்டும். வணக்கம். வணக்கம். எவ்வளவு வருஷமா இந்த ஊர்ல நீங்க இருக்கீங்க? நாங்க பிறந்ததுலேருந்தே இந்த ஊர்ல தான் இருக்கோம். பிறந்ததுலேருந்து இந்த ஊரில் தான் 69 வயசா பிறந்தால் பிடிச்சி இங்கே தான் இருக்காங்க. நாங்கள் பிறந்து வளர்ந்ததுலேருந்தே இந்த ஊர்ல தான் குடியிருக்கோங்கக்கா. கடந்த ஆட்சியில என்ன நல்ல விஷயங்கள்லாம் இந்த ஊருக்கு நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். என்ன நல்ல திட்டங்கள் மூலியமா இந்த ஊர் மக்கள் வந்து பயனடைஞ்சாங்க, இதெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். நலத்திட்டங்கள் நினைச்சீங்கன்னா வேந்தரையும் நிறைய செஞ்சிருக்காரு. 17 கோடி ரூபாய்க்கு மேல மக்களுக்காக செஞ்சிருக்காரு. சொந்த இது 100 கோடி ரூபாயில வந்து சொந்தமா ஸ்கூலுக்கு, நிறைய விடவங்களுக்கு கல்யாண உதவித்தொகை, இலவச மருத்துவ முகாம் இதெல்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்பவுமே செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை முசிறில இருந்து அவரோட ஆஸ்பத்திரிக்கு நிறைய இலவசமா பண்ணியிருக்காங்க. இவங்க கேட்கலையா கூட அங்கே போன உடனே கவுண்டர்ல இருக்க பொண்ணுங்க பஸ்ல வந்தீங்களா அப்படின்னா ஃப்ரீ டோக்கன் பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா ஃப்ரீயா நல்லா கவனிச்சுக்கிறாங்க. வெந்தரையா வருவார், இந்த வருஷம் கண்டிப்பா வந்துருவாரு நம்பிக்கையில் நாங்க இருக்கோம். ஜெயிக்க வச்சிருவோம் கண்டிப்பா. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு 2 லட்ச ரூபா நிதி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எங்கள் ஊர் பள்ளிக்கு கொடுத்துக்கு இப்போ கழிப்பறை 5.5 லட்ச ரூபா அவர் சொந்த நிதியிலேருந்து கொடுத்துருக்காருங்கய்யா. என்னுடைய இதை நான் வந்து நான் அவர் ஐயா வேந்தரையா தேடி போய் எனக்கு 1.5 லட்ச ரூபா ஆப்ரேஷன் ஃப்ரீயாக மருத்துவக் கல்லூரியில் ஃப்ரீயாக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காருங்க. எங்க அப்பா போய் ஹாஸ்பிட்டல் போய் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வாக்கில் போனாங்க. போய் எஸ்டேட் பண்ணி பார்த்தாங்க. பார்த்ததுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேற என்ன நலத்திட்டங்கள்ல நீங்க வந்து பயனடைஞ்சீங்க? நான் பண்ணல. ஊருக்கு ஸ்கூல்ல இப்ப கட்டி கொடுத்துருக்காங்க. கழிப்பிடம் கட்டி கொடுத்துருக்காங்க. அது பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஊருக்கு ஆஸ்பத்திரி, காலேஜ் இது மாதிரி நிறைய இருக்கு. விவசாயத்துக்கு தண்ணி வசதி ஓரளவுக்கு செஞ்சாரு. ரோடு வசதி செஞ்சு கொடுத்தாரு. ஆஸ்பத்திரி கட்டி இப்போ பொதுமக்களுக்கு வேணுங்கிற சலுகை அங்கே திருச்சிக்கு பக்கத்தில் செஞ்சு கொடுக்குறாரு. இங்கேருந்து நிறைய பேர் அதை போய் பலனடைகிறாங்க. அதனால் பாராட்டக்கூடிய தலைவர். பரவாயில்ல. இவ்வளவு நாள் வந்து அவர் ஆஸ்பத்திரி கேள்விப்பட்டிருக்கேன், செஞ்சதை பார்க்கல. இப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு செக்கப்புக்காக போயிருந்தேன். அப்போ ஒரு ஃபோன் பண்ணி தான் சொன்னாங்க தெரிஞ்சவங்க. நான் அதிகமாக பழக்கம் இல்லைங்கிறதுனால அங்கே போன உடனே அந்த சாரே, அந்த சிஓ சாரே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் விட்டுட்டு இந்த பொண்ணை கவனிச்சு அனுப்புங்கன்னு சொல்லி திருப்பி ஃபோன் பண்ணி சொல்கிற அளவுக்கு நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அப்போ நான் போகும்பொழுது அந்த கவுண்டரில் இருக்க பொண்ணுங்களே என்ன செய்கிறாங்க, இது இலவச பஸ்ஸில் வந்தீங்களா சொல்லிட்டு டோக்கன் போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி கவனிக்கிறாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பிள்ளைங்க வரையிலும் வயசானவங்கள கவனிச்சு பார்க்குறாங்க. ஃப்ரீ எல்லா பக்கமும் ஸ்கேன் சென்டர்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப ஃபீஸ் கம்மி. இப்போ தனலட்சுமி சீனிவாசன் ஆரம்பிச்சிருக்காங்க. அதோடவே அங்கே ஃபீஸ் கம்மி. 200 ரூபா 500 ரூபா இருந்தோம்னா செக்அப் முடிச்சு வந்துடலாம். எனக்கு ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாமே பண்ணணும். ஒரு 1000 ரூபாக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. ஆனால் வெளியில போகணும்னா அது 10,000 20,000 செலவாயிரும். அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கூட நிறைய விடவங்களுக்குலாம் வந்து அதனால முடிஞ்சதை வீடு கட்டுறதுக்காகவோ படிப்புக்காகவோ நிறைய பணம் தந்துட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கும் தவறா சொல்லியிருக்காங்க. நான் அதுக்காக சொல்லலை, உண்மையிலே வேந்தரையா நிச்சயமா வருவார். இந்த இதுல எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சிருக்காரு. இதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்கு. இருந்தாலும் மக்கள் கையில தான் இருக்கு. கண்டிப்பா ஓட்டு போட்டு நாங்க ஜெயிக்க வச்சிருவோம். ஏன்னா அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, எங்க ஊர் மக்களுக்கு. போதுங்கிற மனப்பக்கம் எப்போ மனிதனுக்கு வராது. எது செஞ்சாலும் ரோடு, நான் விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, காவேரி தண்ணியை கொண்டாந்து ஏரி இருக்கும், ஏரியில் கொண்டாந்து ஜாயின் பண்ணி விடுறேன்னு சொன்னார். அதெல்லாம் இன்னும் நடைமுறைக்கு வரல. இந்த தடவை தான் சொல்லியிருக்கிறாரு, செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை. நல்ல படிப்பாளி, அறிவாளி, திறமையான தலைவர். எப்படியாப்பட்ட தலைவரை கண்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் பாராட்டக்கூடிய தலைவருங்க வேந்தர். என்னுடைய பேரனே அதில் இன்ஜினியரிங் படிக்கிறாப்புல. அப்படியா? பெரம்பலூர்ல கல்வி காப்பீடு திட்டத்துல கல்வி காப்பீடு திட்டத்தில் பெரம்பலூர்ல இருந்து பொண்ணு அது வித்யாவா இருக்கு. அது பையனுக்கு கிடைச்சி இந்த வருஷம் படிக்கிறாரு. ஒரு 1600 பேர்த்துக்கு கிட்டத்தட்ட இலவச கல்வி இலவசமாக படிக்க கொடுத்துருக்காரு. அதனால தெரிஞ்ச விஷயம். அப்புறம் நம்ம இதுக்கெல்லாம் நிறையா செஞ்சுருக்காரு. நம்ம ஊருக்கே வந்து மாரிமங்கல் கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காரு வேந்தர். நம்ம சிட்லருக்கு இந்த ஊருக்கே வந்து நடத்தியிருக்காரு. 1 லட்ச ரூபா பணமும் கோயிலுக்கு கொடுத்து செஞ்சுருக்காரு. வந்தாலும் நல்லா செய்வார். இந்த வருஷம் 1500 பேர்த்துக்கு குடும்பங்களுக்கு இலவச வைத்தியம், 1500 மாணவர்களுக்கு உயர்கல்வி இலவசமாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக செய்வார். இப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். என்னுடைய பேர் நாங்கள் படிக்கிறாப்புல அங்கே வேந்தர் எஸ்ஆர்எம்ல காட்டாங்குளத்தூர்ல ஃப்ரீயாக படிக்கிறார். அவர் சிட்லரை பொறுத்தவரையில ஸ்கூலுக்கு லெட்டின் பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காரு, நல்லது செஞ்சுருக்காரு. ஆஸ்பத்திரியில் எங்கள் ஊர் மக்கள் பயன்பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடி அவர் ஜெயிச்சு வந்தால் நல்லா செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்கள் ஊர் ஏரிக்கு தண்ணி கொண்டுகிட்டு வருவாங்கன்னு நம்புகிறோம். அவர் இந்த இதை நிறைவேற்றுவாருன்னு நினைக்கிறோம். அதனால அவரை நாங்கள் தாமரை சின்னத்தில் வெற்றி பெற வச்சு எங்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் வெற்றி பெற செய்யுமாறு அவரை நாங்கள் மக்களுடைய ஆதரவோட அவரை வெற்றி பெற செய்வோம். சொகனாபுரத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருங்கி போயிட்டான். அங்கே எஸ்ஆர்எம் தான் இருந்து காப்பாற்றினாங்க. நல்ல பொழைப்பானே சொல்ல முடியாது. எஸ்ஆர்எம்ல
குமார்னு ஒரு பையன் சொக்கநாதபுரத்தில் காப்பாற்றிருக்காங்க. ம், நம்ம மற்றவங்களும் எடுத்திருக்காங்க. ம், மற்ற தெரிஞ்சவங்க நம்ம போய் என்ன வைத்தியத்து போகல போயிருக்கோம். நம்ம ம், நல்லா இலவசமாக வைத்தியம் பார்த்ததெல்லாம் ம், எங்கள் சமயபுரம் எஸ்ஆர்எம்ல ம், ஆஸ்பத்திரியில் பார்த்துருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ம், மக்களுக்கு நல்லது செய்கிறார். ம், இப்போ கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து ஒரு 5 ஓட்டு இருக்குது அவருக்கு தான். நம்மளால் முடிஞ்ச ஒரு 50 ஓட்டு போட வைப்போம். ம். கண்டிப்பாக செய்வோம். இப்போ வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாரு. முன்னாடி வந்து நம்ம ஆளுங்கட்சியோட இருந்தாரு. இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட வந்து அவர் கூட்டணி கட்சியில இருக்காரு, பிஜேபியோட. இப்படி இருக்கப்போ இந்த சமயத்துல அவர் ஜெயிச்சார் அப்படின்னா அவரால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட இல்லைனால சில விஷயங்கள் அவரால் தனியா வந்து செயல்பட முடியல. சில திட்டங்கள் அவரால் செயல்படுத்த முடியாம கூட போயிருந்திருக்கலாம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட அவர் டைப் பண்ணிட்டதால நிறைய விஷயங்கள் இப்போ அவரால் வந்து பண்ண முடியும் நம்ம ஊர் மக்களுக்கு. ஸோ அப்போ இன்னும் எங்கள் ஊர் மக்களுக்கு இதெல்லாம் தேவை, இந்த அடிப்படை தேவைகள் எல்லாம் எங்களுக்கு இருக்கு, இதெல்லாம் இன்னும் கிடைச்சா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்ன? இந்த ஊருக்கு இன்னும் பொதுவாக ஏதாச்சும் தேவைப்படுதா அடிப்படை தேவைகள்ல? எங்களை பொறுத்தவரையிலும் எங்கள் ஊர் திருவிழா நடக்கணும் ஃபர்ஸ்ட். ம். ரெண்டாவது ஒரு சமுதாய கூடங்கிறது ஒன்றும் இல்லை. ம். மக்கள் வந்து அதுக்காக வெளியில போறாங்க. ஒரு மாட்டாஸ்பத்திரி எங்களுக்கு வேணும். ம். இன்னைக்கு வந்து இப்போ முசிறியில இருந்து எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்காக நாங்கள் வந்து அங்கே போகணுன்னா ஒருத்தர் உதவி தேவைப்படுது. ம். அங்கே வந்து எங்களுக்கு வந்து அவர் நேரடியாக அவரை போய் பார்க்க ஆனால் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவரை பார்த்து அந்த உதவிகளை கேட்டுக்க முடியல. ம். எங்களுக்கு தேவையானது எங்கள் திருவிழா நடத்தி கொடுக்கறதா வந்து திருவிழாவுக்காக செலவு பண்ணாரு. ஆனால் அவரால் நடத்த முடியல. அதுக்கு வருத்தம். அதனாலே அவர் எங்கள் ஊருக்கு வர்றதில்லை. மெயின் அதை நடத்தி கொடுக்கணும். ரெண்டாவது ஒரு சமுதாய கூட எங்களுக்கு தேவை. பிள்ளைகளுக்கு இலவசமாக வந்து ஏதாவது கோச்சிங் சென்டர் அமைச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு பிள்ளைங்க இருக்காங்க. ஆனால் அதுக்கான செலவு பண்ணுற அளவுக்கு இங்கே மக்களுக்கு வந்து பண வசதி கம்மியாக இருக்கிறதுனால அந்த கோச்சிங்கை கான்வெர்ட் பண்ண முடியல. அதனாலே படிப்பை வந்து பாதியிலே விட்டுறாங்க. நிறைய இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல எங்களுக்கு வேலை வேணும். ஏன்னா வந்து எல்லாருமே எல்லா இதுலையுமே வேலையில் இருக்காங்க. எங்க பசங்க போகும்போதுலாம் 2 மார்க் 1 மார்க்குங்கிறனால அவங்களால வேலையை பார்க்க முடியல. இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கூட ரொம்ப ரிஜெக்ட் ஆகி நிற்கிறாங்க. ஆனால் இவர் அதை உதவி செய்வார் நாங்கள் நம்புறோம். அடிப்படையில் எங்கள் ஊர் ஏரிக்கு தண்ணி வரணும்னு சொல்லி எங்கள் ஊர் மக்கள் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஐயா பாரிவந்தர் ஐயா வரும்போது வச்சிருக்காங்க, ஏற்கனவே வச்சிருக்கேன். இந்த தடவை வந்தாலும் இந்த அதுதான் கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது ஐயா பாரிவந்தர் ஐயா செஞ்சு தரேன் அப்படின்னு இருக்காருங்க ஐயா. நாங்களும் ஏற்கனவே ஒரு 2 டைம் போய் ஐயா பாரிவந்தர் இதை கேட்டிருக்கோம். அவர் நான் சொந்த நிதியில வந்து நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. சரி, இன்னொரு டவுட்டு. ஆளுங்கட்சி இருக்காங்க இல்லையா, திமுக, அவங்க வந்து இது வரைக்கும் நம்ம ஊர் மக்களை வந்து நேரில் வந்து பார்த்தாங்களா? நம்ம ஊர் மக்களுக்கு என்ன நிறை குறைகள் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது முயற்சி எடுத்தாங்களா? எங்கள் ஊர் எம்எல்ஏ இப்போ ஒரு கரண்ட் எம்எல்ஏ காடுவெட்டி தேராஜன் ஜெயிச்சுன்னு வெற்றி சொல்றது ஒரு நன்றி தெரிவிக்க கூட இந்த ஊர் பக்கம் வரலைங்க மேடம். ஐயா பாரிவந்தர் ஐயா ஜெயிச்சாரு, வெற்றி நன்றி தெரிவிச்சாரு, எல்லாத்துக்கும் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்காக மக்களுக்கு வந்து சிட்லாரைக்கு பஸ் விட்டு மக்களை கூட்டிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். சிட்லாரை ஏரிக்கு தண்ணி கொண்டுகிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்க சிட்லாரை பிள்ளைங்கள்லாம் படிக்கிறதுக்காக வந்து சீட்டு கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. மக்கள் கண்டிப்பா வந்து இந்த உடையார் கட்சிக்காக கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. அவரை வெற்றி பெற செய்வோம் மக்கள். எங்களுக்கு பையங்க படிச்சுட்டு சும்மா தான் இருக்கிறாங்க. ஆண் பொண்ணும் நிறைய பேர் அப்படியே தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் நல்ல திட்டங்கள் இருக்கணும். அதே மாதிரி பெரியவங்க இருக்கிறவங்க வயசானவங்களும் கொஞ்சம் ஏதோ ஒரு கம்பெனி மாரி இருந்தா கூட அதுல ஒரு வேலை செஞ்சு அந்த பொழைச்சிக்கலாம். அந்த திட்டமும் இருக்கு. அது இல்லாம ஆத்து பாசனம் தண்ணி ஏரிக்கு வர மாரி எங்களுக்கு கொஞ்சம் நல்லா செஞ்சா விவசாயமும் நல்லா இருக்கும். நல்லா திட்டங்கள் அதெல்லாம். ஆளுங்கட்சி இருக்காங்க இல்லையா, திமுக, அவங்க இது வரைக்கும் நம்ம ஊர் மக்களை நேர்ல வந்து சந்திச்சு என்னென்ன நிறை குறைகள்லாம் உங்களுக்கு இருக்கு இது வரைக்கும் நம்ம மக்கள் கிட்ட பேசியிருக்காங்களா? நேர்ல வந்து பாத்துருக்காங்களா? இல்லைங்க, இது வரைக்கும் யாரும் நேர்ல வந்து எதுவும் பார்க்கல. இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் பேசவே இல்லை. ஓட்டு கேட்க மட்டும்தான் வருவாங்க, வந்தோடனே போயிடுவாங்க. இது வரைக்கும் நான் டிஎம்கேல தான் இருந்தேன். ஆனால் அவங்களுடைய போக்கு சரியில்லாத காரணத்தினால இப்போ பிஜேபிக்கு போய் வேந்தருக்கு ஓட்டளிக்கணுங்கிறது என்னுடைய மனம் விரும்புது. அதனால ஓட்டளிக்கிறேன். ஆமா, உண்மைதான். இவர் டிஎம்கே கூட்டணி வச்சதுனால ஒரு தப்பு என்னன்னா, அதுல வந்து இந்த சீட்லயே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அவரை. அதனாலதான் அவர் பிரிஞ்சதே மெயின் காரணம். இந்த ஃப்ரீ சீட்ல வந்து அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப சென்ட்ரல் கவர்மெண்டோட கூட்டணி கேட்கறதுனால நிறைய விஷயங்கள்ல வந்து உடனே வந்து ஆமா ஆமா மத்திய அரசுல கூட்டணி இருக்கும்போது கண்டிப்பா செய்வாரு, கண்டிப்பா வெற்றி அடைவார். வேந்தர் ஐயாக்கும் மோடிக்கும் நன்றி தெரிவிச்சு. ஓகே சார், நன்றி.